வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 4th ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே क्वेश्चन பார்த்துடலாம். நாட்ராஷ் மற்றும் லைஹரோபா எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். லாகோ மற்றும் பெக்டியன் கிளாம் எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. ஜாங்டலம் மற்றும் சரலாம் கை எந்த மாநிலத்தின் நடனம்? மிசோரம். மெலோபிட்டா மற்றும் மோனி ஆஷா எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. ஒடிசா மாநிலத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் கடபா, கோண்ட், மத்தியா, கிசான் மற்றும் முண்டா. பிசி ராய் மற்றும் புருஷோத்தம் தாஸ் தாண்டோனுக்கு 1961ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. சமரத் ராம்தாஸ் அவரு சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு மெசேஜா உருவாக்கி இருக்காங்க. அதோட பேர் தசோபோதா. அடிப்படை கடமைகள் மற்றும் முன்னுரையில் நீதிக்கான லட்சியங்கள் அப்படிங்கிற விஷயத்த ரஷ்யா நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1915ஆம் ஆண்டு பம்பாயில எஸ்பி சின்ஹா தலைமையில நடந்துச்சு. சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து காஸ்பியன் கடல்ல இணைக்கும் 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985ல இருந்து 1990 வரைக்கும் ராஜீவ்காந்தி தலைமையில நடந்துச்சு. இந்த 7வது ஐந்தாண்டு திட்டம் வெற்றியில முடிஞ்சது. ஏன்னா நம்ம பிக்ஸ் பண்ண டார்கெட் 5.0%, ஆனா நமக்கு கிடைச்சது 6.1%. கூடுதல் மற்றும் செயல்படும் நீதிகள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 224ல சொல்லியிருக்காங்க. மல்யுத்தத்தில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் சாஷி மாலிக். கோயா கழகம் 1879ல இருந்து 1880 வரைக்கும் டோமா டோரா அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில நடந்துச்சு. மகாராஷ்டிரா வங்கியின் எம்டி மற்றும் சிஇஓ ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? நெத்து சக்சேனா. ஹாக்கி இந்தியா விருது 2023 ஆண்டின் சிறந்த வீரர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆண்கள் பிரிவுல ஹர்திக் சிங்கும் பெண்கள் பிரிவுல சலிமா டீட்டுக்கும் இந்த விருது கிடைச்சிருக்கு. 900 ஆண்டுகள் பழமையான சாளுக்கியன் கல்வெட்டு எங்கிருந்து கிடைத்தது? கங்காபுரம். இந்த கங்காபுரம் அப்படிங்கிற இடம் தெலுங்கானால அமைஞ்சிருக்கு. மேகயான் 2024 கருத்தரங்கை நடத்திய அமைப்பு இது. கடற்படை கடல்சார் பள்ளி. எந்த நாடு தனது முதல் போட்டியாளரை மிஸ் யூனிவர்ஸ் போட்டிக்கு அனுப்புகிறது? சவுதி அரேபியா. பத்திரிகை தகவல் பணியகத்தின் முதன்மை இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஷேபாலி ஷரன். இந்த பத்திரிகை தகவல் பணியகம் 1919ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. இந்த பத்திரிகை தகவல் பணியகத்துடைய முதல் இந்திய தலைவர் ஜே நட்ராஜர். சஞ்சய் குமார் அகர்வால் சிபிஐ உடைய தலைவர். நிதின் குப்தா சிபிடிடி உடைய தலைவர். வசுதா குப்தா ஆகாஷவாணியின் முதன்மை இயக்குனர் ஜெனரல். பிரகாஷ் ஸ்ரீவத்சவா நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுடைய தலைவர். சுபாத் குமார் சிங் தேசிய தேர்வு முகமையின் தலைவர். அனுராக் அகர்வால் பார்லிமெண்ட் பாதுகாப்பு தலைவர். கிஷோர் மக்வானா பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையத்தின் தலைவர். 2024ஆம் ஆண்டுக்கான சர்வதேச கலாச்சார விருது யாருக்கு வழங்கப்பட்டது? மீனா சரண்டா. மீனா சரண்டாக்கு தான் சர்வதேச கலாச்சார விருது கொடுக்கப்பட்டிருக்கு. பைரலால் சர்மா லக்ஷ்மி நாராயணா சர்வதேச விருது வாங்கியிருக்காங்க. சரண் சிங், பி.வி. நரசிம்ம ராவ், எம்.எஸ். சுவாமிநாதன், எல்.கே. அத்வானிக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. சோம்நாத்க்கு கே.பி.பி. நம்பியார் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. பிரதீப் மகாஜன் மகாராஷ்டிரா பூஷன் விருது வாங்கியிருக்காங்க. சீனிவாசன் சுவாமி IAA கோல்டன் காம்பஸ் விருது வாங்கியிருக்காங்க. அமிதாப் கோஷ் எராஸ்மஸ் பரிசு வாங்கியிருக்காங்க. ரத்தன் டாடாக்கு பி.வி. நரசிம்ம ராவ் நினைவு விருது கொடுக்கப்பட்டிருக்கு. உமா ரெய்லி மகாராஷ்டிரா கௌரவ விருது வாங்கியிருக்காங்க. எந்த மாநிலத்தின் மாதாபரி பேரா பிரசாத் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது? திரிபுரா. திரிபுரா மாநிலத்துல திரிபுரால இருக்கக்கூடிய கோயில்கள்ல கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாதம் தான் இந்த மாதாபரி. இதுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. சோ அது மட்டும் இல்ல, திரிபுரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரிக்னாய் பச்சாரான்னு சொல்லக்கூடிய ஒரு துணிக்குமே இந்த புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த காஷிடாகாரி கைவினை, உஸ்தகாலா கைவினை, பந்தேஜ் கைவினை. பீகார் மாநிலத்தை சேர்ந்த பாகல்பூர் பட்டு, மிதிலி மக்கானா, மிர்ச்சா ரைஸ். ஜம்மு அண்ட் காஷ்மீர் சேர்ந்த பஷோலி ஓவியம், பாதர்வா ரஜ்மா, ரம்பன் சுலஹானி. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த முஞ்சு பிராட். லடாக்கை சேர்ந்த கடல் பகான். மேகாலயாவை சேர்ந்த லக்கடோங் மஞ்சள், காரோ டக்முண்டோ, லார்னாய் மட்பாண்டம்.
மேற்கு வங்காளத்தை சேர்ந்த கருப்பு நுனிய அரிசி மோபன் தென் பங்களார் மஸ்லின். எந்த நாள் உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து ஆர்டிஸ்டிக் குரல்களை மேம்படுத்துதல். பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல்படை நாள். பிப்ரவரி 2வது திங்கட்கிழமை சர்வதேச கால்கை வலிப்பு தினம். பிப்ரவரி 20 மிசோரம் நிறுவன தினம், உலக சமூக நீதி தினம். பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம். மார்ச் 1 பாகுபாடு இல்லாத நாள். மார்ச் 3 உலக வனவிலங்கு தினம். மார்ச் 12 மொரிஷியஸ் சுதந்திர தினம். மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம். மார்ச் 23 உலக வானிலை நாள். 2022 to 2023 இந்தியாவின் முன்னணி சரக்கு கையாளும் துறைமுகம் எது? பாரதீப் துறைமுகம். பாரதீப் துறைமுகம் எங்க இருக்குன்னு பார்த்தா ஒடிசால இருக்கு. இந்த ஒடிசால இருக்கக்கூடிய பாரதீப் துறைமுகம் தீன் தயாள் அப்படி இல்லைன்னா காந்தல் துறைமுகத்தை பீட் பண்ணி முதல் இடத்துல வந்துடுச்சு. இந்த பாரதீப் துறைமுகம் ஒடிசால 1965ஆம் ஆண்டு மேஜர் போர்ட் ட்ரஸ்ட் சட்டம் 1963 கீழே உருவாச்சு. 5வது மாநில உணவு பாதுகாப்பு குறியீடுல கேரளா மற்றும் கோவா முதலிடத்தை பிடிச்சிருக்கு. 2023ஆம் ஆண்டின் குறைதீர்க்கும் அட்டவணையில உத்தரப்பிரதேச மாநிலம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான புற்றுநோய்கள் இருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். NCR-இன் படி இந்தியாவின் பாதுகாப்பான நகரம் கொல்கத்தா. இந்தியாவின் 2023 வாழ தகுதியான நகரம் ஹைதராபாத். அது மட்டும் இல்லாம உணவு கலப்பட வழக்குகள்ல முதலிடத்துல இருக்கிறதும் ஹைதராபாத் தான். எந்த ஆயுதப்படை ககன் சக்தி பயிற்சியை நடத்தியது? இந்த பயிற்சியை இந்திய விமானப்படை தான் இந்த பயிற்சி நடத்தியிருக்காங்க. கார்கா கப்ஸ் அப்படிங்கிற சின்ன கூட்டு பயிற்சி கங்கன் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க. இந்திய ராணுவத்தின் தென்மேற்கு கட்டளை ராஜஸ்தான்ல சத்ருனஸ் பயிற்சி நடத்தியிருக்காங்க. இந்தியன் ஏர்போர்ஸ் சமன்வய மற்றும் ரன்விஜய் பயிற்சி. இந்திய ராணுவத்தோட ஐராவத் பிரிவு சஞ்சார்பத் பயிற்சி நடத்தியிருக்காங்க. இந்திய கடற்படை டிராபெக்ஸ் பயிற்சி. சப்த சக்தி கட்டளை சுதர்ஷன் சக்தி. இந்திய கடலோர காவல் படை ஆபரேஷன் சஜாக் மற்றும் சக்கரவாத் நடத்தியிருக்காங்க. மிலன் அப்படிங்கிற கடற்படை பயிற்சி 12வது பதிப்பு விசாகப்பட்டினத்துல நடந்துச்சு.